செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான தரமான காலை வணக்கம். தற்பொழுது பள்ளிகள் திறப்பு குறித்து மாணவர்களுக்கு மிக முக்கியமான பார்த்தீங்கன்னா ஒரு ஆலோசனை பற்றி அறிவிப்பு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மாணவ செல்வங்களுக்கு பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பு தள்ளி போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குப்பா. ஓகேங்களா? ஏன்னா நம்மளுடைய பார்த்திங்கன்னா வானிலை ஆய்வு மையம் தகவலையும் குறிப்பிட்டிருக்காங்க. என்னென்னா வெப்பத்தின் தாக்கம் அதிகமாகும் குறிப்பிட்ட இடங்களில், அதுவும் நம்மளுடைய எங்கே பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களில் அதிகமாகும் அப்படின்றத பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறார்கள் நம்மளுடைய பார்த்திங்கன்னா முக்கியமாக இருக்கக்கூடிய வானிலை ஆய்வு மையம். ஸோ இதனால் என்ன சொல்லப்படுறாங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பல மாவட்டங்களில் தீவிரமாகிறதுனால கண்டிப்பாக பள்ளிகள் திறப்பு என்பது ஒத்தி வைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எலெக்ஷன் டியூட்டி ஒரு பக்கம் இருக்குது. ஓகேங்களா? எலெக்ஷன் டியூட்டி நம்மளுடைய ஆசிரியர்கள் இருக்கும். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மாவட்டம் மாற்றி மாற்றி டியூட்டியை போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த ஓட் கவுண்டிங் அதுக்கு அவங்க இப்போது பார்த்திங்கன்னா சென்னைனா வேலூர் அப்படின்னா திருவண்ணாமலைலாம் அப்படி மாற்றி மாற்றி அவங்கவுங்களுக்கு பார்த்திங்கன்னா போட்டிருக்கிறதுனால அவங்களுடைய சொந்த ஊருக்கு போகணும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுக்கான அந்த வேலைக்கான ஒரு நாள் ரெஸ்ட்டு தேவை. அதுக்கும் லீவ் வேணும். ஸோ அதனால் இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக திட்டமிட்டபடி பார்த்திங்கன்னா 6ஆம் தேதியே ஓப்பன் ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு மிகவும் குறைவு. ஓகேங்களா? ஒரு நாள் 4 ரிசல்ட்னால் நீங்கள் எப்படி ஒரு நாள் ஆசிரியர்கள் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா கோரிக்கை கேட்பாங்க, ஒரு 2 நாள் லீவ் கொடுங்கன்னு. அதுனா ஆகும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி ஓப்பன் பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா அன்றைக்கி வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரும்பாலான இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால 10ஆம் தேதி ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா ஒரு நாள் ஓப்பன் பண்ணிட்டு 11, 12 பார்த்திங்கன்னா சண்டே சாட்டர்டே வந்துடுது. அப்போ கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய இக்கட்டான சூழல் இருக்கிறதுனால மாணவ செல்வங்கள் கவலை, அதனால் செல்லக்குட்டிஸ் யாரும் கவலை கொள்ள வேண்டாம் என்று கூறுகிறேன். உங்களுக்கான லீவ் கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகேங்களா? வெப்பம் வேறு வட மாவட்டங்களுக்கு குறிப்பாக அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லாம் அதிகமாகிறதுனால கண்டிப்பாக ஒரு சில மாவட்டங்களுக்கு மட்டும் பள்ளிகள் திறந்துருவாங்களா அப்படின்ற மைண்ட் செட்டில் இருப்பீங்க. இல்லைப்பா, எல்லாருக்கும் ஒரேடியே தான் ஓப்பன் பண்ணும். ஓகேங்களா? இது ரீஓப்பன் கொஞ்சம் பார்த்திங்கன்னா யோசிச்சு தான் ஆலோசனை நாளைக்கு நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை தரப்பு சைடில் 29ஆம் தேதி தொடர்ந்து ஆலோசனை நடைபெற இருப்பதால் பல கட்ட முயற்சிகளில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை இறங்குவாங்க. மாணவர்கள் நலன் கருதி நிறைய ஆலோசனை மேற்கொள்வாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. என்னதான் டேட்டை சொன்னாலும் கூட நம்மளுடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள், அவங்க கோரிக்கை வைப்பாங்க. இவ்வளோ வெயில் அடிக்குது, மாணவர்கள் திருப்பி ஓப்பன் பண்ண போகிறீங்களா, இல்லை வெயிலின் தாக்கம் கொஞ்சம் கம்மியான பிறகு ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய கோரிக்கைகள் எழுப்பப்படும். ஸோ நிறைய இருக்குங்க செல்லக்குட்டீஸ். ஓகேங்களா? நீங்கள் ரொம்ப பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்பில் இருப்பீங்க. ஒரு பக்கம் ஸ்கூல்ஸ் ஓப்பன் ஆனால் நல்லாயிருக்கும், சீக்கிரமாக ஓப்பன் ஆகுது அப்படின்னு மைண்ட் செட்டில் இருப்பீங்க. வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாள் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. போன இயர்லாம் கண்டிப்பாக செகண்ட் வீக் முடிகிற சமயத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, முடிஞ்சு கூட நிறைய பேர் போனாங்க. அது மாதிரிலாம் இருக்குது. போன இயர் போன செல்லக்குட்டிஸுக்கு கேளுங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த தடவையும் அதே மாதிரி மாற்றம் தான் நடக்கும். ஏன்னா நம்மளுடைய பருவ மாற்றம் என்பது பார்த்திங்கன்னா வானிலையிலையும் மாறுது. ஸ்கூல்ஸ் நீங்களும் பார்த்திங்கன்னா அடுத்த பருவத்துக்கு போகிறீங்க. எல்லாமே கரெக்டாக அமைஞ்சாதான் நல்லா இருக்கும். அப்போ தான் ஒரு ஃபஸ்ட் நாளே ஒரு செட் ஆனால் மட்டும்தான் இன்றைக்கி அந்த வருடம் ஃபுல்லாக நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு பண்ண மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக யோசிச்சு பண்ணுவாங்கன்னு நினைக்கிற பள்ளி கல்வித்துறை. வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம். ஓகேங்களா? மறக்காமல் ஸ்கூல்ஸ் போக சீக்கிரம் ஓப்பன் பண்ணோம் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை லீவ் வேணும் அப்படின்ற செல்லக்குட்டிஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஹாட் கமெண்ட் கொடுங்க. பார்க்கலாம் எவ்வளோ செல்லக்குட்டிஸ் பண்ணுறீங்கன்னு. மறக்காமல் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக்கு நாளில் செட் பண்ணிங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே செல்லக்குட்டிஸ், பை, டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.